அஸ்ஸலாமு குட் ஈவினிங் பிள்ளைகள். சரி, இன்றைக்கி நாங்கள் எங்களோட அழகு ஒன்றை ஆரம்பித்து கொள்கிறோம் பிள்ளைகள். எங்களோட அழகு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவீடுகள், மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். மெஷர்மெண்ட். ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது எதுக்காக இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் பிள்ளைகள், எங்களுக்கு தெரியும் இந்த பௌதிகவியலில் நிறைய விதமான அலகுகளை, அளவீடுகளை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. நிறைய பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருக்குது, நிறைய அளவீடுகளை எடுக்க வேண்டியிருக்குது. ஸோ எங்களோட முதலாவது பாடம்ன்றது, முதலாவது யூனிட் ஃபிசிக்ஸில் முதலாவது யூனிட்ன்றது இந்த அளவீடுகள் சம்பந்தமான அறிவை மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த பகுதி எங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. விளங்குதோ பிள்ளைகள்? ரைட். அப்போ நாங்கள் அலகுகளோடு எப்படி கையாள வேணும், சமன்பாடுகள் எல்லாம் எப்படி தோற்றம் பெறுகிறது, அளவீட்டு கருவிகள் என்னென்ன இருக்குது சம்பந்தமாக இந்த இடத்துல தெளிவாக நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் பிள்ளைகள். சரியோ? ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பிள்ளைகள், நேரடியாக எங்களோட பாடத்துக்குள்ளே நாங்கள் போயிடுவோம். எங்களோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நாங்கள் தெளிவாக பேசியிருந்தோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நேரடியாக பாடத்துக்கு போய்கொள்ளுவோம். சரியோ? ரைட். அப்போ நாங்கள் இதான எங்களோட அளவீடுகள்ன்ற அலகு, முதலாவது அலகு யூனிட் 1. சரியோ? ரைட். இதில் பிள்ளைகள் நாங்கள் இந்த பௌதிகவியல் அறிமுகம் என்ற பாடத்தை முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் ஆரம்பிக்க போகிறது பிள்ளைகள் பௌதிக கணியங்களும் அவற்றின் அலகுகளும் அதோட பரிமாணங்கள் என்ற பகுதியும் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பிள்ளைகள், பரிமாணங்களை நாங்கள் தனியாக படித்து கொள்ளாமல் என்ன செய்வோம்னு சொன்னால் அதையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்வோம், செய்து கொள்வது எங்களுக்கு இலகுவாக இருக்கும், விளங்கி கொள்றதுக்கும் இலகுவாக இருக்கும், இலகுவாக கேள்விகளையும் செய்ய முடியும் எங்களுக்கு அதை விளங்குறதால். விளங்குதோ? ரைட். அப்போ இந்த ரெண்டு பகுதி, இந்த பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பரிமாணங்கள் என்ற பகுதியையும் இதுக்குள்ள சேர்த்த மாதிரி நான் கொண்டு போகிறதால உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும் இந்த பாடத்தை விளங்கி எடுக்கிறதுக்கு. விளங்குதோ பிள்ளை? சரி, இப்போ நாங்கள் முதலாவது பகுதிக்கு போய்க்கொள்ளும். இந்த 1.1ன்றது இன்ட்ரடக்ஷன், அதை உங்களுக்கு நான் செய்து விட்டுட்டேன் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸில். இப்போ நான் என்ன செய்ய போகிறது, 1.2ன்ற பகுதிக்குள்ளே போக போகிறோம் பிள்ளை. சரியோ? ரைட். அப்போ முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், அலகு 1 அளவீடுகள் மெஷர்மெண்ட்டு போட்டுட்டு இந்த என்னென்ன சப் கேட்டகரிஸ் இந்த அலகுக்குள்ளே இருக்குன்றதை தெளிவாக இந்த இடத்துல எழுதிக்கொள்ளும். தெளிவாக பார்த்து உங்களோட காப்பிகளில் எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் வடிவ போஸ்ட் பண்ணி இதெல்லாம் பார்த்து எழுதிக்கொள்ள முடியும் உங்களால். சரியோ? ரைட். அப்போ இதில் இருக்கிற பாடங்களை பாருங்கள். பௌதிகவியல் அறிமுகம் முடிச்சிட்டோம். பௌதிக கணியங்களும் அலகுகளும் அதோடு சேர்த்து பரிமாணங்களையும் நாங்கள் படிக்க போகிறோம். அதுக்கு பிறகு அளவீட்டு உபகரணங்கள், அதுக்கு கடைசியாக எண்ணிகளும் காவிகளும் என்ற பகுதி, ஸ்கேலர்ஸ் அண்ட் வெக்டர்ஸ் என்று சொல்லுவோம். அளவீட்டு உபகரணங்கள் என்பது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன? ரைட். ஸோ பரிமாணம் என்றது டைமென்ஷன்ஸ், பௌதிக கணியங்களும் அலகுகளும், ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் யூனிட்ஸ். இது வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஃபிசிக்ஸ். ஓகே, ரைட். ஸோ இங்கிலீஷ் மீடியம் சிலர் படிச்சிருப்பீங்க ஓ லெவலில். ஏ லெவல் வந்து தமிழ் மீடியத்தில் எடுக்கிற பிள்ளைகள் இருக்கும், அவங்களுக்கு அவருக்கா மெட்டி கொடுக்கும். ரைட். ஓகே, சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட சப் கேட்டகரி முதலாவது பகுதிக்கு போவோம். இந்த பகுதி 1.2 பௌதிக கணியங்களும் அலகுகளும் இன்னைக்கு பார்க்க போகிறது. அப்போ நான் எழுதி கொள்கிறோம் பிள்ளைகள். அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்து அப்படியோ கீழே எழுதிருப்பீங்க. இப்போ முதலாவது ஹெட்டிங் போட்டுக்கொள்ள போகிறேன். 1.2ல் பௌதிக கணியங்களும் அலகுகளும். 1.2ல் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பௌதிக கணியங்களும் அலகுகளும். Physical quantities and units. Okay, right. Physical quantities and units. Physical quantities and units. சரி பிள்ளை, அப்போ இதை பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் முதலாவதாக இந்த இடத்துல பார்த்துக்கொள்ள போகிறோம். சரி பிள்ளை, அப்போ இந்த பௌதிக கணியங்களும் அலகுகளும் இதில் இருக்கக்கூடிய முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த பௌதிக கணியங்கள் என்று சொல்றது, பௌதிக கணியங்கள் எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், நீங்க இந்த பௌதிக கணியங்கள் என்றதால நீங்க விளங்குறது என்ன? பிசிக்கல் குவான்டிட்டிஸ், பௌதிக கணியங்கள் என்றதால நீங்க விளங்குறது என்ன பிள்ளைகள்?
ரைட், சொல்ல பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. பௌதிக கணியம், இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்று சொல்றது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், ஏதாவது ஒரு தொகுதியில், ஏதாவது ஒரு பௌதிகவியல் தொகுதியில் நேரடியாக அளந்து அல்லது மறைமுகமாக கணித்து எடுக்கக்கூடிய அளவீடுகள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் பௌதீக கணியங்கள் என்று சொல்லுவோம். உதாரணமாக ஒரு பொருள் எங்கள்கிட்ட தரப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கர். இந்த மார்க்கர நீளம் இதை நாங்கள் அளக்க முடியும் தானே, அளந்து எடுக்கிறோம். அப்போ மார்க்கர நீளம் லென்த் என்று சொல்றது ஒரு பௌதிக கணியம். இந்த மார்க்கர மூடியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு ஒரு பௌதிக கணியம். மார்க்கர கனவளவு ஒரு பௌதிக கணியம். இது மட்டுமா? மார்க்கர் இங்க இருக்குது, மார்க்கருக்கு ஒரு விசையை கொடுக்கிறேன், விசை ஒரு பௌதிக கணியம். விசையை கொடுத்தா இந்த திணிவு ஒரு பௌதிக கணியம். விசை கொடுக்கிறதால இந்த பொருள் ஆறுமுடுகள் அடையுது, ஆறுமுடுகள் ஒரு பௌதிக கணியம். இப்படி நாங்க ஓ லெவல்ல படிச்சிருக்கக்கூடிய, அல்லது நீங்க கிரேட் 6ல இருந்து இல்லாட்டி ஒரு கிரேட் 1ல இருந்து என்னென்ன கணியங்களோட நீங்க டீல் பண்ணியிருக்கீங்களோ, ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ, எல்லா கணியங்களும் எங்களுக்கு பௌதீக கணியங்களாக இருக்கும். இந்த கணியங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு கருவியை பயன்படுத்தி நேரடியாக நீங்க அளந்து எடுக்கலாம், அல்லது மறைமுகமாக கணித்து பெறலாம். நேரடியாக அளந்தும் எடுக்கலாம் பிள்ளைகள், மறைமுகமாக நீங்க கணித்தும் என்ன செய்யலாம், பெறலாம். விளங்குதா? இப்போ எங்களுக்கு மறைமுகமாக கணித்து பெறன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம், எப்படி அது மறைமுகமாக கணித்து பெறன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பேட் ஒன்று இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த பேடினுடைய பரப்பை நான் காணணும் வேண்டா, இதில் நீளத்தை காணணும், அகலத்தை காணணும். பரப்பை காண்றதுக்கு ஒரு வழி இல்லை. அப்போ நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி நான் எடுக்கிற பெருமானம் தான் பரப்பு. அப்போ அந்த பரப்புன்றது நான் கணித்து பெற்றது, நேரடியாக அளக்கல்ல. நேரடியாக அளந்தது என்னென்ன? இந்த நீளமும் மட்டும். சொல்ல விளங்குதா பிள்ளையே? அப்போ விசை என்று சொல்றது என்றால் விசை என்று சொல்றது, அப்போ விசை படிச்சிருப்பீங்க நீங்க. விசை என்றது பிள்ளைகள் திணிவு தர ஆர்முடுகள். விசை என்று சொல்றது திணிவு தர ஆர்முடுகள். அப்போ ஒரு பதார்த்தத்தினுடைய திணிவையும் ஆர்முடுகளையும் பெருக்கினால் உங்களுக்கு விசை கிடைக்க போகுது. விளங்குதோ? ரைட். அப்போ இதை மாதிரியாத்தன் பிள்ளைகள் எங்களுக்கு கணித்தும் பெறலாம், நேரடியாக அளந்தும் பெறலாம். இப்போ நேரடியாக அளக்குறேன்னு சொன்னா பிள்ளைகள் என்னென்னத்தை நேரடியாக அளக்கலாம்னு சொல்லுங்க. அப்போ நீளத்தை ரூலரை பயன்படுத்தி அளக்கலாம், நேரத்தை ஸ்டொப் வச்சு பயன்படுத்தி அளக்கலாம், வெயிட் ஒரு விட்டராசு அல்லது ஒரு வெயிட் ஸ்கேலை பயன்படுத்தி, ஒரு தராசை பயன்படுத்தி என்ன செய்யலாம், நிறைய உங்களால் அளக்கலாம். இப்படி நிறைய கணியங்கள் எங்களுக்கு இருக்குது பிள்ளை. விளங்குதோ? ரைட். ஸோ இதெல்லா கணியங்களையும் நாங்கள் சொல்லுவோம் பௌதீக கணியங்கள், பிசிக்கல் குவான்டிட்டிஸ். விளங்குதா பிள்ளை சொல்றது? ரைட். அப்போ எல்லா கணியங்கள் நீங்கள் சொல்றது எல்லாம், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கதிர்ப்பு, அதே நேரம் காந்தப்பாய அடர்த்தி, புவியீர்ப்பு ஆர்முடுகள், ஈர்ப்பு புல செறிவு, மின்புல செறிவு, அழுத்தம், மின்னோட்டம், தடை, கெப்பாசிட்டன்ஸ், அதாவது கொள்ளளவம், என்ன இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பிள்ளைகள். எல்லாம் நீங்க படிச்சிருக்கிற சகல கணியங்களும் பௌதீக கணியங்கள். அடர்த்தி, சாரடர்த்தி, மேலுதைப்பு, எல்லா கணியங்களும் பிள்ளை, எல்லா கணியங்களும். விளங்குதோ? ரைட். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னா பிள்ளைகள், கீழுக்கு ஒரு தலையங்கம் ஒன்று போட்டுக்கொள்வோம், ஒரு ஹெட்டிங் ஒன்று, சப் டாபிக், ஒரு சப் ஹெட்டிங் ஒன்று போட்டுக்கொள்வோம் பிள்ளை. இந்த இடத்துல போட்டுக்கொள்ளுங்க பௌதீக கணியங்கள். ஹெட்டிங் ஒன்று போடுங்க, பௌதீக கணியங்கள். பௌதீக கணியங்கள். இது நான் எழுதிக்கொள்றேன், பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பிசிக்கல் குவான்டிட்டிஸ். விளங்குதோ? பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பிசிக்கல் குவான்டிட்டிஸ், பௌதீக கணியங்கள். ரைட். நான் சொல்ற வரைவிலக்கணத்தை கீழே வடிவாக எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். சொல்ற வரைவிலக்கணத்தை கீழே வடிவாக எழுதி கொள்ளுங்க. நேரடியாக அளந்து எழுதிக்கொள்ளுங்க. நேரடியாக அளந்து, நேரடியாக அளந்து, நேரடியாக அளந்து அல்லது கணித்து, நேரடியாக அளந்து அல்லது கணித்து பெறக்கூடிய கணியங்கள் அனைத்தும் நேரடியாக அளந்து அல்லது கணித்து
பெறக்கூடிய கணியங்கள் அனைத்தும் பௌதிக கணியங்கள் எனப்படும். பௌதிக கணியங்கள் எனப்படும். பௌதிக கணியங்கள் எனப்படும். ரைட். இப்ப அடுத்த பாயிண்ட்ல எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட்ல கேளுக்கு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். பௌதிக கணியங்கள் இரு வகைப்படும். பௌதிக கணியங்கள் இரு வகைப்படும். பௌதிக கணியங்கள் இரு வகைப்படும். இதுல கீழே முதலாவது எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அடிப்படை பௌதிக கணியங்கள். அடிப்படை பௌதிக கணியங்கள். அடிப்படை பௌதிக கணியங்கள். இது நாங்க இங்கிலீஷ்ல சொன்னோம்னு சொன்னா பேசிக் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்று சொல்லுவோம். பேசிக் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பேசிக் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரியோ? ரைட். ரெண்டாவது பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவது பெறப்பட்ட பௌதிக கணியங்கள். பெறப்பட்ட பௌதிக கணியங்கள். பெறப்பட்ட பௌதிக கணியங்கள். இது நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் பெறப்பட்டதுன்னு சொல்லுது டிரைவ்டு. ஒரு இடத்துல ஒரு ரெண்டு மூணு பௌதிக கணியங்கள் இருந்து டிரைவ் பண்ணப்பட்டு வரக்கூடிய பௌதிக கணியங்களை சொல்லுவோம் நாங்க டிரைவ்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். பெறப்பட்ட பௌதிக கணியங்கள். ஸோ derived physical quantities. Derived physical quantities. சரியோ? ரைட். ஓகே. derived physical quantities. இப்போ பிள்ளைகள் இதில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். முதலாவது நாங்கள் படிக்க போகிறது பிள்ளைகள் இதில் அடிப்படை பௌதிக கணியங்கள் என்று சொன்னால் என்னென்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்துக்கொள்வோம். அப்போ ஒரு சின்ன தலையாங்க மட்டும் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு போட்டு இதை பற்றி நாங்கள் இப்போ ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் பிள்ளை. இப்போ சின்ன தலையாங்க மட்டும் போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் கொப்பியில் முதலாவதுன்னு சொல்லி போட்டு இதைத்தானே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எழுதிக்கொள்ளுங்க. அடிப்படை பௌதிக கணியங்கள். அடிப்படை பௌதிக கணியங்கள். அடிப்படை பௌதிக கணியங்கள். சரியோ பிள்ளைகள்? ரைட். ஓகே. இப்போ அடிப்படை பௌதிக கணியங்கள் என்று சொன்னா பிள்ளைகள் என்னென்று சொன்னா கணித்து பெற முடியாத பௌதிக கணியங்கள் அனைத்தும் அடிப்படை பௌதிக கணியங்கள் என்று சொல்லலாம். அதாவது கணித்து பெற முடியாதது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நீளம் என்று சொல்லலாம். ரைட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பரப்பை நீங்க காணணும் என்று சொன்னா நீளத்தையும் அகலத்தையும் நீங்க என்ன செய்ய வேணும் பிள்ளை? பெருக்க வேணும். நீளம் தர அகலம். அப்ப நீளத்தையும் நீங்க அளக்க வேணும், அகலத்தையும் நீங்க அளக்க வேணும். அளந்து தம்பிளை பரப்ப காண வேணும். நீளம் அகலம் ரெண்டிலையும் இருந்துதான், ரெண்டும் நீளங்கள் தான். இந்த ரெண்டு நீளங்களையும் இருந்தா பரப்ப காண வேண்டியிருக்கும். அப்ப இந்த பரப்புன்றது நீங்க ரெண்டு யூஸ் பண்ணி எடுக்கிறது. அப்ப இது பெறப்பட்டது என்று வரப்போகுது. இங்க அடிப்படை என்று சொல்வது என்றால் அவங்க தான் பேசிக்கான ஆக்கள். விளங்குதா? ரைட். அப்ப எப்படிப்பட்டது சொன்னாப்ல இதுல பாருங்க, கணித்து பெற முடியாத பௌதிக கணியங்கள் அனைத்தும் அடிப்படை என்று சொல்லுவோம். இதை கணித்தெடுக்கல, அது அப்படியே ஒரு குவான்டிட்டி, சிங்கிள் குவான்டிட்டி. விளங்குதோ? ரைட். இப்படி அடிப்படையா இருக்கக்கூடியது பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனை இருக்குன்னு சொன்னால் 7 இருக்குது. அடிப்படை பௌதிக கணியங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு 7 இருக்குது. இதோட சேர்த்து மிகை நிரப்பு பௌதிக கணியங்கள் 2 இருக்குது. இதை பற்றி தான் நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக பார்க்க போகிறோம் பிள்ளை. அப்போ இந்த அடிப்படை பௌதிக கணியங்களை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நேரடியாக ஒரு கருவிர உதவியோட அளந்து பெறக்கூடிய பௌதிக கணியங்கள் இருக்கு. அல்லது நீங்கள் எப்படி சொல்லலாம் என்றால் கணித்து பெற முடியாதவையாக இருக்கு. இந்த 2 வரைவிலக்கணங்களும் இந்த இடத்துல இவருக்கு பொருத்தமானதாக இருக்க போது பிள்ளை.
விளங்குதோ? ரைட். எனக்கு நீங்க சொல்லிடுமா சிம்பிளா என்னென்ன அடிப்படை பௌதிக கணியங்கள் இருக்கும்? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு முதலாவது சொல்றேன். திணிவு. இப்போ திணிவுன்றதை எதுலையுமே இந்த நீங்க கணித்து எடுக்கிறலே ஏதாவது ஒன்றில் இந்த கணித்து அடுக்குறீங்க திணிவை இல்லை. திணிவு அளக்குறேன்டா கருவியை யூஸ் பண்ணி நேரடியாக அளக்கிறது தான். திணிவு ஒரு அடிப்படை பௌதிக கணியம். நீளம் நீளம் என்று சொல்றது ஒரு அடிப்படை பௌதிக கணியம். நேரடியாக கருவியோட உதவியோட நேரடியாக ரூலரை பயன்படுத்தி நாங்கள் எடுக்கிறோம் நீளம். நேரம் நேரம் என்றது பயன்படுத்தி எடுக்கிறோம். நேரம் என்றது ஸ்டாப் வச்ச பயன்படுத்தி நாங்கள் எடுக்கிறோம். நேரம் என்றது நேரடியாக ஒரு அடிப்படை பௌதிக கணியம். ஏன்னா நேரடியாக கருவியோட உதவியோடு நாங்கள் படிச்சு அதை எடுத்துக்கொள்கிறோம். விளங்குது? ரைட். இது தவிர உங்களுக்கு தெரியாத தெரிஞ்ச நிறைய கணியங்கள் இருக்குது. மொத்தம் 7 இருக்குது. அதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த வரைவிலக்கணத்தை எழுதிக்கொள்ளும் பிள்ளை. எழுதிக்கொள்ளுங்க வரைவிலக்கணம். எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வரைவிலக்கணத்தை எழுதிக்கொள்ளுங்க வடிவாக. வரைவிலக்கணத்தை எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடிப்படை பௌதிக கணியங்கள்ல அளவீட்டு உபகரணங்களின் உதவியுடன் எழுதிக்கொள்ளுங்க. அளவீட்டு உபகரணங்களின் உதவியுடன் அளவீட்டு உபகரணங்களின் உதவியுடன் நேரடியாக அளவீட்டு உபகரணங்களின் உதவியுடன் நேரடியாக அளந்து பெறக்கூடிய பௌதிக கணியங்கள் அளவீட்டு உபகரணங்களின் உதவியுடன் நேரடியாக அளந்து பெறக்கூடிய பௌதிக கணியங்கள் அடிப்படை பௌதிக கணியங்கள் எனப்படும். அடிப்படை பௌதிக கணியங்கள் எனப்படும். அடிப்படை பௌதிக கணியங்கள் எனப்படும். ரைட். இப்போ இதுக்கு மற்றொரு வரைவிலக்கணம் எழுதிக்கொள்வோம். எழுதிக்கொள்ளுங்க இரண்டாவது வரைவிலக்கணம். செகண்ட் டெஃபினிஷன் ஃபார் பேசிக் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ இரண்டாவது வரைவிலக்கணம் எழுதிக்கொள்ளுங்க. இரண்டாவது வரைவிலக்கணம் கணித்து அல்லது துணிந்து எழுதுங்க. கணித்து அல்லது துணிந்து பெற முடியாத கணித்து அல்லது துணிந்து பெற முடியாத பௌதிக கணியங்கள் அனைத்தும் கணித்து அல்லது துணிந்து பெற முடியாத பௌதிக கணியங்கள் அனைத்தும் அடிப்படை பௌதிக கணியங்கள் எனப்படும். அடிப்படை பௌதிக கணியங்கள் எனப்படும். அடிப்படை பௌதிக கணியங்கள் எனப்படும். ரைட். ஓகே. ஸோ பிள்ளைகள் இந்த அடிப்படை பௌதிக கணியங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 7 அடிப்படை பௌதிக கணியங்கள் இருக்குது. சரியோ? ரைட். அப்போ நாங்கள் இந்த 7 அடிப்படை பௌதிக கணியங்கள் இருக்குது அதுக்கு போகும். ரைட். ஓகே. சரி. ஓகே. பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகளா. இப்போ நான் எழுதிக்கொள்ள போகிறேன். பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க. நான் அடுத்த ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் மாதிரி விளங்குத ஒரு நீங்கள் எழுதின நோட்டுக்குள்ள ஒரு இடைவெளி விட்டுட்டு நான் எழுதிக்கொள்றேன். எப்படின்னு சொன்னால் எழுதிக்கொள்றேன் அடுத்த நோட்டில் எப்படி பாருங்க. அடிப்படை பௌதிக கணியங்கள் அடிப்படை பௌதிக கணியங்கள் 7 ஆகும். அடிப்படை பௌதிக கணியங்கள் 7 ஆகும். இந்த 7 அடிப்படை பௌதிக கணியங்களை இந்த இடத்துல வடிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன் பிள்ளை. ரைட். வடிவா பார்த்துக்கொள்ளும். சரி. அப்பதான் நீங்க பிள்ளைகள் முதலாவது என்னன்னு சொன்னா பிள்ளைகள் எழுதிக்கொள்றேன். நான் முதலாவது இந்த பௌதிக கணியத்தை எழுதிக்கொள்றேன். பௌதிக கணியம். அதுக்கு பிறகு நான் SI அலகு குறியீடு அதோட சேர்த்து நான் இதுக்குரிய பரிமாணத்தையும் தந்து கொள்றேன். எங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்க வேண்டதால இந்த இடத்துல நான் தந்து கொள்றேன். ரைட். ஓகே. பரிமாணம்
குறியீடு பரிமாணம் சரியோ ரைட். அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் ஒரு அட்டவணை ஒன்று நான் போட்டுக்கொள்றேன். இது பௌதிக கணியங்களாக இருக்க போகுது. பௌதிக கணியம் ரைட். SI அலகு குறியீடு பரிமாணம். இதெல்லாம் நான் டிவைட் பண்ணி கொள்றேன் பிள்ளைகள் வடிவாக. இந்த இடத்துல வடிவாக டிவைட் பண்ணி கொள்றேன். ஸோ இந்த மாதிரியாக டிவைட் பண்ணி கொள்வோம். ரைட் ஓகே. சரி பிள்ளைகள் அவதானிச்சு கொள்ளும். இந்த மாதிரியா நான் டிவைட் பண்ணியிருக்கிற பிள்ளைகள் பிரிச்சிருக்கிறேன். சரியோ ரைட் ஓகே பிள்ளைகளா. சரி அவதானிச்சு கொள்ளுங்க. முதலாவது பௌதிக கணியம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், முதலாவது பௌதிக கணியம் எழுதி கொள்றேன். திணிவு. முதலாவது பௌதிக கணியம் திணிவு. இதை மேஸ் என்று சொல்லுவோம். இங்கிலீஷ் மீடியம் யாரும் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கொள்ள மேஸ். பௌதிக கணியம் மேஸ்ன்னு சொல்லுவோமா மேஸ் ரைட். திணிவினுடைய SI அலகு என்னன்னு சொல்லுங்க. அப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திணிவினுடைய SI அலகுன்றது பிள்ளைகள் என்னது? கிலோகிராம் ரைட் வெரி குட். கிலோகிராம் எழுதிக்கொள்றேன். கிலோகிராம் ரைட். இதனுடைய குறியீடு சொல்லுங்க பாப்போம் எனக்கு. கிலோகிராமினுடைய குறியீடு எஸ் கிலோகிராமினுடைய குறியீடு என்று சொல்றது பிள்ளைகள் நான் இந்த இடத்துல எழுதி கொள்றேன் பார்த்துக்கொள்ளுங்க. இதனுடைய குறியீடு என்று சொல்றது சிம்பிள் கே சிம்பிள் ஜி. கிலோகிராம் சிம்பிள் ஜி. நீங்க கேபிட்டல் கே போட்டீங்க என்று சொன்னால் அது பிழை. ஏனென்றா கேபிட்டல் கே என்றது இன்னொருத்தருக்குரியவர், அவரை பத்தி நாங்க பார்ப்போம். அதே நேரம் இந்த கிலோக்கும் கிராமுக்கும் இடையில இடைவெளி விடக்கூடாது. இது சம்பந்தமாக நாங்க மடங்குகள் உபமடங்குகள்ல இன்னும் 2 வகுப்புல நாங்க தெளிவாக பார்த்துக்கொள்வோம் பிள்ளை. இது கிலோகிராம். இதுக்குரிய பரிமாணம் என்று சொல்றது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், பரிமாணம் என்று சொல்றது என்னன்னு சொன்னால் சில கணிப்புகளுக்காக நாங்க இந்த பௌதிக கணியங்களுக்கு குறியீடு போட வேண்டி இருக்கும். சில கணிப்புகளுக்காக பௌதிக கணியங்களுக்கு குறியீடு வடிவில் ஒன்று கொடுக்க வேண்டி இருக்கு. அந்த குறியீடைத்தான் நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள். அந்த குறியீட்டு வடிவத்தை தான் நாங்க சொல்லுவோம் பரிமாணம் என்று சொல்லி. ஸோ இந்த திணிவினுடைய பரிமாணம் என்று சொல்றது பிள்ளைகள் கேபிட்டல் M ஆக இருக்கும். கேபிட்டல் M ரைட். கேபிட்டல் M ஆக இருக்கும் திணிவினுடைய பரிமாணம். ஓகே பிள்ளைகள். இப்ப ரெண்டாவதுக்கு நான் வந்து கொள்றேன். ரெண்டாவது பௌதிக கணியம் என்ன தெரியுமா பிள்ளைகள்? ரெண்டாவது பௌதிக கணியம் என்று சொல்றது நீளம் ரைட். நீளத்தினுடைய SI அலகு உங்களுக்கு தெரியும். நீளத்தின SI அலகு என்ன? மீட்டர். என்ன ரைட் மீட்டர். இதனுடைய SI அலகுன்றது பிள்ளைகள் மீட்டராக இருக்க போது இதனுடைய குறியீடு என்று சொல்றது சிம்பிள் M ஆல. மீட்டர் SI அலகின குறியீடு என்ன பிள்ளைகள்? SI அலகினுடைய குறியீடு SI அலகின் குறியீடு சிம்பிள் M என்ன ரைட் ஓகே. ஸோ அதனுடைய பரிமாணம் இப்ப நீளம் என்று சொல்றது நாங்கள் லென்த் என்று சொல்லுவோம். லென்த் என்று சொல்லுவோம். இந்த லென்த்தினுடைய பரிமாணம் என்றது பிள்ளைகள் கேபிட்டல் L என்று சொல்லுவோம் நாங்கள். ஓகே ரைட் கேபிட்டல் L. மூன்றாவது பிள்ளைகள் நீரம். திணிவு நீளம் நேரம் ரைட். நேரத்தினுடைய SI அலகு என்று சொல்றது பிள்ளைகள் சொல்லுங்க எனக்கு. நேரத்தை இதுல அளக்குற SI அலகு என்ன? செகண்ட் ரைட். செகண்ட். நேரத்தினுடைய SI அலகு பிள்ளைகள் செகண்ட் என்று சொல்லுவோம். செகண்டினுடைய குறியீடு என்று சொல்றது பிள்ளைகள் சிம்பிள் S. செகண்டினுடைய குறியீடு சிம்பிள் S. செகண்ட் அதாவது நேரத்தில பரிமாணம் என்று சொல்றது பிள்ளைகள் உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கும். மேஸுக்கு M, லென்த்துக்கு L, அப்ப டைமுக்கு என்ன வரப்போகுது? T என்று வரப்போகுது பிள்ளைகள். MLT. ஓகே இந்த இடத்துல எழுதிக்கணும் படிவாக MLT ஆக இருக்கும். ஓகே ரைட் T ஆக இருக்க போகுது. T
ரைட் டி. அடுத்து பாருங்க பிள்ளை, மூன்றாவது நாங்கள் பார்த்துட்டோம். இது நாங்கள் லென்த் சொல்லுவோம். லென்த், நேரத்துக்கு டைம் என்று சொல்லுவோம் நாங்கள், டைம். ஓகே, இப்போ நாங்கள் நாலாவது பாவம் பிள்ளைகள். நாலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும். நாலாவது என்று சொல்லுவோம் பிள்ளைகள் எப்படி என்றால் வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை, தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். எழுதிக்கொண்டு பாருங்க, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை இது நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர். ஓகே, தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் சொல்லுவோம். இந்த தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் சும்மா வெப்பநிலை இல்ல, வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை. நீங்க வெப்பநிலை நோமலா எதில் அளப்பீங்க பிள்ளைகள்? பாகை செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹைட் இதுகளில் நீங்க அளந்து கொள்வீங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க பாகை செல்சியஸ் என்றது சும்மா வெப்பநிலை எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை என்றது பிள்ளைகள் ஒரு குறித்த ஒரு விஷயத்தை தான் எங்களுக்கு சொல்லி தருது. ஒரு குறித்த ஒருவர் மாத்திரம்தான். யார் என்று சொன்னா வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை என்று சொன்னா பிள்ளைகள் அது கெல்வின் தான். கெல்வின், பாகை சீம் இல்ல, ஃபாரன்ஹைட்டும் இல்ல, கெல்வின். ரைட். வெப்ப இயக்கவியல் வெப்பநிலையை நாங்க அதனுடைய SI அலகு பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் கெல்வின். கெல்வின் எனக்கு சொல்லுங்க அப்ப நீங்க கெல்வினுடைய குறியீடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கெல்வின் குறியீடு சொல்றது பிள்ளைகள், கெல்வின் குறியீடு கேபிட்டல் கே. கேபிட்டல் கே. சிம்பிள் கே என்றது கிலோ, கேபிட்டல் கே என்றது தான் பிள்ளைகள் இந்த இடத்துல கெல்வினாக எங்களுக்கு இருக்க போகுது. கேபிட்டல் கே. இந்த வெப்ப இயக்கவியல் வெப்பநிலையினுடைய பரிமாணம் என்று சொல்றது பிள்ளைகள், பரிமாணம் என்று சொல்றது, பரிமாணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேணும். பரிமாணம் இருக்குது என்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வேணும். ஆனா நாங்க அடிப்படையில் எங்களுக்கு இந்த 3 பரிமாணங்களை பத்தி தான் நாங்க பெரும்பாலும் அட்வான்ஸ் லெவல்ல நாங்க கணிப்புகளுக்கு செய்து கொள்வோம். ஒரு சில இடங்கள்ல தான் எங்களுக்கு இந்த வெப்பநிலையினுடைய பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்டிருக்குது. பழைய பாஸ் பேப்பர்கள்ல ஒரு சில இடங்கள்ல தான் வெப்பநிலையினுடைய பரிமாணம் சம்பந்தமாக அவர் பேசி இருக்கிறாரு. நான் சொல்றேன், அதுக்கும் இருக்குது, பெருமானங்களை சொல்லிக் கொண்டு போறோம். பிறகு நாங்க என்ன செய்வோம், அடிப்படையில் எங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய 3 வச்சு தான் பெரும்பாலும் எங்களுக்கு கேட்பாங்க. எல்லா விஷயங்களும் எல்லா கேள்விகளும் அப்படித்தான் வரும். ஸோ எங்களுக்கு இதில் இருக்குமென்றதை தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க பிறகு என்ன செய்யலாம், மற்ற பத்தி யோசிக்கலாம். ரைட், ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். கெல்வின், கெல்வின் பரிமாணம் என்று சொல்றது, கெல்வின் பரிமாணம் என்று சொல்றது உங்களுக்கு தீட்டா என்ற குறியீட்டால தரப்படும். தீட்டா இது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அடிப்படையில் இருக்கிறது இது 3 தான் பிள்ளைகள். இது எங்களுக்கு தேவையில்லை. நான் இது இப்படி இருக்குது என்றதை நீங்க சும்மா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இருக்குது, ஓகே, அப்படி அதோட முடிச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, சரி. இப்போ இவ்வளோ வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை பார்த்துட்டோம் பிள்ளைகள். அடுத்தது 5வது பிள்ளைகள், 5வது மின்னோட்டம். வெப்ப இயக்கவியல் வெப்பநிலை மின்னோட்டம். மின்னோட்டம். இந்த மின்னோட்டத்தை நாங்க சொல்லுவோம் எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் எலக்ட்ரிக் கரண்ட் என்று சொல்லி. எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டம். எனக்கு சொல்லுங்க, மின்னோட்டத்தை நீங்க எதுல அளக்குற சொல்லுங்க. எனக்கு எதுல அளக்குற பிள்ளைகள்? ஆம்பியர்ல நாங்க அளந்து கொள்வோம். மின்னோட்டத்தை ஆம்பியர்ல அளந்து கொள்வோம். ஆகவே மின்னோட்டத்தினுடைய SI அலகுன்றது பிள்ளைகள் ஆம்பியர். ஆம்பியர் இதனுடைய குறியீடு என்று சொல்றது பிள்ளைகள், ஆம்பியரினுடைய குறியீடு எங்களுக்கு தெரியும். கேபிட்டல் A. SI அலகினுடைய குறியீடு கேபிட்டல் A. ஆம்பியர் A என்று தானே சொல்லுவோம் நாங்க. இந்த குறியீடுன்றது SI அலகின் குறியீடா, SI யூனிட்ஸ், SI அலகின், SI அலகினுடைய குறியீடுகள் தான் நாங்க இந்த இடத்துல எழுதுறோம். ரைட். ஆம்பியர் குறியீடுன்னு சொல்றது கேபிட்டல் A. கேபிட்டல் A. ரைட், ஓகே. இதனுடைய பரிமாணம் என்றது பிள்ளைகள் எப்படி எழுதுவோம்னு சொன்னா ஐயால குறிப்போம். இது எங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் சும்மா எழுதி இருக்கிறோம் பாரு. இது எங்களுக்கு தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் எழுதி இருக்கிறேன்னா. ரைட், ஓகே. 6வது பார்த்துக்கொண்டோம்னு சொன்னால் 6வது பிள்ளைகள் எழுதி கொள்றோம் பாருங்க. இந்த இடத்துல 6வது பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின்
பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவு. பிள்ளைகள் இந்த பதார்த்தத்தின் அளவை நாங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னு சொன்னா பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. பதார்த்தத்தின் அளவை amount of substance ன்னு சொல்லுவோம். amount of substance. amount of substance ன்னு சொல்லுவோம். ரைட். பதார்த்தத்தின் அளவுகளை நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். கெமிஸ்ட்ரியில பதார்த்தங்கள்ல அளவுகளை சொல்ற நேரம் நீங்க சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இதுகளை நீங்க கணிப்புகள் செய்யற நேரம் எதை யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. அப்போ அதை அளக்கிறதுக்கு மூலை பயன்படுத்துவீங்க பிள்ளைகள். என்ன மூல். ஆகவே பதார்த்தத்தின் அளவினுடைய SI அலகுன்றது பிள்ளைகள் எங்களுக்கு வரப்போது மூல் என்று சொல்லி, மூலினுடைய குறியீடு பிள்ளைகள் MOL ஆக இருக்கும். சிம்பிள் MOL. இதன் பிள்ளைகள் மூலினுடைய குறியீடாக எங்களுக்கு இருக்க போகுது. மூலினுடைய குறியீடு. அதே நேரம் இவருக்கு பதார்த்தத்தின் அளவுக்கு ஒரு பரிமாணம் ஒன்று இருக்கும் பிள்ளைகள். அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதோட பரிமாணம் கேபிட்டல் N. திரும்பவும் சொல்றேன், நாங்க படிக்க போறது இது 3 பத்தி தான், இவரை பத்தி இல்ல. ஆனா இவருக்கு இப்படி இருக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஓகே. ஸோ அதை திருப்பி சொல்றேன். ரைட். ஓகே பிள்ளைகள். இதுல நான் சிறுக்குகளுக்கு கொஞ்சம் லென்த்தி ஆக்கி கொள்றேன். ரைட். ஓகே பிள்ளைகள். ஸோ இதுல கடைசியாக 7வது நாங்க பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் பதார்த்தத்தின் அளவு பார்த்துட்டோம். கடைசியாக ஒளிர்வு செறிவு. என்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்பதான் கேள்விப்படுவீங்க O லெவல்ல இருந்து வந்த பிள்ளைகள். ஒளிர்வு செறிவு. என்னது ஒளிர்வு செறிவு? ஒளிர்வு செறிவு இது நாங்க சொல்லுவோம் இங்கிலீஷ்ல லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லி பிள்ளைகள். லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டி. ஓகே. ரைட். இந்த ஒளிர்வு செறிவை நாங்க எப்படி அளப்போம்னு சொன்னா பிள்ளைகள் அதனுடைய SI அலகுன்னு பார்த்தால் கேண்டலா. என்னது கேண்டலா. சோ இதனால் எழுதிக்கொள்ளும் பிள்ளைகள் ஒளிர்வு செறிவினுடைய அலகு கேண்டலா. கேண்டலா. ரைட். இந்த கேண்டலாவை நாங்க என்ன குறியீட்டுல குறிப்போம்னு சொன்னால் இந்த SI அலகினுடைய குறியீடு பார்த்தால் சிம்பிள் C சிம்பிள் D ஆக இருக்கும். சேர்த்து எழுத வேணும். சிம்பிள் C சிம்பிள் D கேண்டலா. ரைட். இந்த ஒளிர்வு செறிவினுடைய பரிமாணம் உங்களுக்கு பெரும்பாலும் எழுத மாட்டாங்க. நான் இந்த இடத்துல இருக்குது இடத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கொள்றேன். இதை சொல்லுவாங்க கேபிட்டல் J ஆல குறிப்பாங்க பிள்ளை. கேபிட்டல் J. இதை பத்தி நீங்க தேட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ரைட். ஓகே. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த பரிமாணங்கள் தான் பிள்ளைகள் எங்களுக்கு மிக முக்கியமான 3 பரிமாணங்களாக இருக்குது. இந்த 3 பரிமாணங்களையும் தான் நாங்க வச்சுக்கொண்டு நிறைய கேள்விகளை செய்ய வேண்டி இருக்குது. ஸோ பிள்ளைகள் எங்களோட அட்வான்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய அடிப்படை பௌதீக கணியங்கள்ன்றது பிள்ளைகள் 7 மொத்தமாக. திணிவு, நீளம், நேரம், வெப்ப இயக்கவியல், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர்வு செறிவு. ரைட். ஸோ இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு வடிவான சார்ட் ஒன்றை உங்களோட கொப்பியில வடிவாக போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். ஓகே. ஸோ வடிவான சார்ட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க பாப். இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் வடிவாக என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளைகள் டைம் எடுத்து இதை வடிவா வரைஞ்சு கொள்ளையிலும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி. ஓகே. சரி பிள்ளைகள். ஸோ வடிவாக இதை பார்த்து எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். வடிவான சார்ட்டோன்னு என்ன செய்யுங்க, வடிவான சார்ட்டோன்னு இந்த இடத்துல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளை. சரியோ? ரைட். அப்போ திருப்பி ஒருக்கா ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அடிப்படை பௌதிக கணியங்கள் எங்களுக்கு இருக்கிறது 7. என்னது சொல்லுங்க அப்போ? திணிவு, நீளம், நேரம், வெப்ப இயக்கவியல், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர்வு செறிவு. ஓகே பிள்ளைகள். ஸோ இவ்வளவு தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த 7 பௌதீக கணியங்கள். தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். இப்போ நாங்கள் என்னத்துக்கு போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அடிப்படை பௌதீக கணியங்கள் 7 இருக்குது. மிகை நிரப்பு பௌதிக கணியங்கள் எங்களுக்கு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. சப்ளிமெண்டரி யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மிகை நிரப்பு கணியங்களை பற்றி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். ரைட். ஓகே. ஸோ இன்னொரு குட்டி தலையாங்கொண்டு போட்டுக்கொள்கிறேன். மிகை நிரப்பு பௌதிக கணியங்கள் 2. ஓகே. ரைட். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு 2 எழுதுகிற அளவுக்கு ஒரு இடமளியும் தேவை. மற்ற எல்லாம் நான் அழிச்சு கொள்கிறேன். ரைட். ஸோ உங்களுக்கு இவ்வளவும் போதுமா இருக்கு.
ஓகே, அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், அவதானிச்சு கொள்ளுங்க. அடுத்த நான் எழுதுறேன் அடிப்படை பார்த்துட்டு மிகை நிரப்பு பௌதிக கணியங்களா. இப்ப தலையாங்க மட்டும் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள் வடிவாக. மிகை நிரப்பு சப்ளிமெண்டரின்னு சொல்லுவோம். மிகை நிரப்பு பௌதிக கணியங்கள் 2 ஆகும். மிகை நிரப்பு பௌதிக கணியங்கள் 2 ஆகும். மிகை நிரப்பு பௌதிக கணியங்கள் 2 ஆகும். ரைட், அது என்னென்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளும் பிள்ளை. முதலாவது பௌதிக கணியம் தளக்கோணம். தளக்கோணம் என்று சொல்லுவோம் பிள்ளைகள். இது ஒரு ஆங்கிள், ரைட்? தளக்கோணம். இது இங்கிலீஷ்ல பிளேன் ஆங்கிள் என்று சொல்லுவாங்க. தளக்கோணத்துக்கு பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள், ரைட்? ஸோ தளக்கோணம் பிளேன் ஆங்கிள். ஸோ பிள்ளைகள் இந்த தளக்கோணம் பிளேன் ஆங்கிள் என்று சொல்றத இதால நாங்கள் அளப்போம் என்று சொன்னால் SI அலகு ரேடியனால அளந்து கொள்ளும். இப்போ கோணம் எதில் நீங்கள் பொதுவாக அளக்கிற பாகையில் அளப்பீங்க நீங்க என்ன, ரைட்? ஆனால் இந்த இடத்துல ரேடியன்ல நாங்கள் என்ன செய்வோம், அளந்து கொள்வோம். ரேடியன். ரேடியன்லாம் பிள்ளைகள் என்ன செய்வோம், இந்த தளக்கோணத்தை நாங்கள் அளந்து கொள்வோம். ரேடியன். இதனுடைய குறியீடு பார்த்தோம் என்று சொன்னால் ரேடியன் குறியீடு சிம்பிள் ஆர் AD. சிம்பிள் ஆர் AD. சிம்பிள் ஆர், சிம்பிள் A, சிம்பிள் D, ரைட்? இவருக்கு தளக்கோணத்துக்கு பரிமாணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இல்ல. தளக்கோணத்துக்கு பரிமாணம் இல்ல, ரைட்? பரிமாணம் இல்ல, ரைட்? தளக்கோணம். ரெண்டாவது பிள்ளைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது திண்மக்கோணம். திண்மக்கோணம் இதை இங்கிலீஷ்ல சொல்லுவோம் எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் solid angle. solid angle ன்னு சொல்லுவோம். ஓகே, solid angle திண்மக்கோணம். ஓகே, அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப திண்மக்கோணம் என்று சொல்றதுக்குரிய SI அலகு பார்த்தோம் என்று சொன்னால் திண்மக்கோணத்துக்கு பிள்ளைகள் ஸ்ட்ரேடியன் என்று சொல்லுவோம். ஸ்ட்ரேடியன். ஸ்ட்ரேடியன், ரைட்? ஸ்ட்ரேடியன். இந்த ஸ்ட்ரேடியன் குறியீடு பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் சிம்பிள் S, சிம்பிள் R ஆக இருக்கும். சரியோ? ஸ்ட்ரேடியன் குறியீடுன்னு சொல்லுது சிம்பிள் S, சிம்பிள் R சேர்த்து எழுத வேண்டும். இதுக்கும் பரிமாணம் என்றது பிள்ளைகள் எங்களுக்கு இல்லை. பரிமாணம் என்றது எங்களுக்கு இல்லை. சரியோ? ரைட். நீங்க கேட்கலாம் இப்ப என்னட்ட அது என்ன சார் தளக்கோணம் திண்மக்கோணம் அப்படின்னு சொல்றது என்ன, இது புதுசா இருக்குது என்று சொல்லி நீங்க என்னட்ட கேட்கலாம் பிள்ளைகள். ரைட், நீங்க கேட்கறது உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா விளங்குது. சரியோ? ரைட், பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த தளக்கோணம் என்று சொல்றது என்னன்னு சொன்னா ஒரு தளத்துல அமைஞ்சிருக்கிற கோணம். ஒரு தளத்தில் அமைஞ்சிருக்கிற கோணம் என்று சொன்னா பிள்ளைகள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்றேன். ஸோ இங்க இருக்கிற டெப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த கோண தளக்கோணம் இது ஒரு தளம் என்ன, இது ஒரு தளம், ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு தளம். இந்த தளத்துல இந்த கோணத்தை பார்க்கணும் என்றால் பாகைமானி இருக்கு தானே, உங்களோட பாகைமானி இந்த இடத்துல வச்சு என்ன செய்யலாம், இந்த தளத்தில் இருக்கிற கோணத்தை அளக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா இப்படி நான் ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கிறேன் எடுப்போம். ரைட், இந்த போர்டில் இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டு வச்சிருக்கிறேன் பிள்ளைகள். இது மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டு வச்சிருக்கிறேன். 2 கோடுகள், இந்த 2 கோடுகளை வரைஞ்சிருக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ இந்த 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட இந்த கோணத்தை அளக்க சொல்றேன். ஒன்றுமே செய்ய தேவையில்லை. பாகைமானி எடுங்க, இதுக்கு மேலே வைங்க, இந்த தளத்தில் வச்சு இந்த கோணத்தை அளக்கலாம். அப்போ இந்த கோணங்கள் எல்லாம் தளத்தில் அமைஞ்சிருக்கிற கோணங்கள். தளத்தில் அமைஞ்சிருக்கிற கோணங்கள். ரைட், இப்போ திண்ம கோணம் என்னன்னு சொல்றேன். அப்போ இந்த தளக்கோணங்களை நீங்க பாகையில் அளக்கிறல்ல, அதனுடைய குறியீடு ரேடியன். ஸோ இதுக்குரிய கன்வர்ஷன்ஸ் நான் தனியாக படித்து தருவேன். அது என்னென்னு சொன்னா பிள்ளைகள், இந்த பாகைக்கும் ரேடியனுக்கும் இடையில என்ன தொடர்புன்னு சொன்னால் 180 பாகை என்று சொல்றது. 180 பாகை என்று சொல்றது பிள்ளைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு பை ரேடியனாக இருக்கும். பை ரேடியன் 180 பாகை பை ரேடியனாக இருக்கும். இதை நான் பிறகு கல்குலேஷன் ஒன்றே செஞ்சு கொள்வேன். இதில் நான் நிறைய கேள்விகள் எல்லாம் திரும்ப பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியோ, நிறைய கேள்விகள் எல்லாம் இதில் உங்களுக்கு நான் தந்து கொள்வேன். எந்த விதத்திலும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், அப்போ 180 பாகை பை ரேடியன் என்றால் 360 பாகை என்றது எத்தனை ரேடியன்? 2 பை ரேடியன். 90 பாகை என்றது எத்தனை ரேடியன்? 90 அரவாசா பிரிங்கோ. 90 பாகை என்றது பை பை 2 ரேடியன். இது மாதிரியாக எங்களுக்கு இருக்க போது பிள்ளைகள். சரியோ, ரைட், ஓகே. ஸோ இது தளக்கோணம் சம்பந்தமா பார்த்துட்டோம். அடுத்தது திண்மக்கோணம்.
திண்ம கோணம் solid angle. இந்த solid angle நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இத மாதிரி நான் சொல்லிக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ ஒரு பேப்பர் ஒன்று நான் எடுத்திருக்கிறேன் பிள்ளைகள், ஒரு பேப்பர் ஒன்று எடுத்திருக்கிறேன். இந்த பேப்பரை யூஸ் பண்ணி ஒரு கோன் ஒன்று நான் எடுத்திருக்கிறேன், கோன் ஒன்று, ரைட், ஒரு கோன். ஸோ இந்த கூம்பு, இந்த கோன் சொல்றது பிள்ளைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்படி ஒரு ஷேப்ல இருக்குது. நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் என்ன தெரியுமா, இதண்ட உச்சியினுடைய கோணம் என்னன்னு கேட்குறேன். சார் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு விஷயமா, நாங்களே படிச்சிருக்கிறோமே. இது ஒரு கூம்பண்டு சொன்னா, இது ஒரு கூம்பண்டு சொன்னா இதில் கோணத்தை அளக்கிறதுக்கு தெரியாதா சார் உங்களுக்கு? இதில் கோணம் இவ்வளவும் தான் அப்படி சொல்லி போட்டு காட்டலாம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கவா? இது ஒரு கூம்பு தானே பிள்ளைகள், இது ஒரு முப்பரிமாணத்தில் இருக்கிற கூம்பு, ரைட். எனக்கு சொல்லுங்க அப்பம், இந்த கோணம்ன்றது இந்த தளத்தில் இருக்கிற கோணத்தை சொல்றீங்களா இல்லை இந்த முப்பரிமாண வடிவத்தில் இருக்கிற கோணத்தை சொல்றீங்களா? எந்த கோணத்தை நீங்க சொல்றீங்க? இது நீங்க வரைஞ்சிருக்கிற என்னன்னு சொன்னா இந்த கோணை ரெண்டா வெட்டி அதுல கிராஸ் செக்ஷன், அதுல குறுக்கு முகத்தை தான் இந்த இடத்துல நீங்க வரைஞ்சிருக்கிறீங்க. விளங்குதா பிள்ளைகள் சொல்றது? படிக்கிறத நல்ல டீட்டெயிலா இன்ட்ரெஸ்டோட படிச்சுக்கொள்ளும். நிறைய பேர் படிச்சு தருவாங்க. ஆனா என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு படிப்பிக்கிற நேரம் நான் விளங்கப்படுத்துற விஷயங்களை கொஞ்சம் வெளியில போய் சில விஷயங்களை விளங்கப்படுத்துற நேரம் உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும். என்ன இன்னும் நல்லா உங்களுக்கு என்ன செய்ய போகுது, விளங்க போகுது. ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டோட அந்த பாடத்தை பார்க்கலாம், அந்த பாடத்தில் உங்களோட ஆர்வத்தை அதிகரிக்கலாம், அதன் மூலமாக உங்களோட பெறுபர்களை கூட்டிக் கொள்ளலாம். விளங்குதோ? ரைட். ஸோ நிறைய பேர் படித்து தருவாங்க பிள்ளைகள். ஆனால் இன்ட்ரெஸ்டோட நீங்கள் படிக்க வேணும்னா நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தர வேணும். அந்த இடத்துல அந்த விஷயத்த இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இந்த கோணம்ன்றது இப்போ மறுபடியும் ஒரு தளக்கோணமாக தான் இருக்குது. திண்ம கோணம்ண்டா ஒரு முப்பரிமாண கோணம் மாதிரி பிள்ளைகள். அது ஒரு முப்பரிமாண கோணம் தான். எப்படின்னா இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த கோணத்தை ஒரு முப்பரிமாணமாக யோசிச்சு பாருங்க. இப்போ இது இந்த கோணம்ன்றது இப்படியான ஒரு கோணம், ஒரு 3Dயில் இருக்குது, தளமில் 3Dயில் இருக்கக்கூடிய ஒரு கோணம். விளங்குதோ சொல்றது? விளங்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா யோசிக்க தேவையில்லை. இதை பற்றி எந்த இடத்துலையும் நாங்கள் எங்களோட அட்வான்ஸ் லெவலில் படிக்க போகிறது இல்லை, சரியோ? இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக நான் உங்களுக்கு சில வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அந்த solid angle என்று சொல்கிறது என்னென்னு சொல்லி நீங்களும் தேடி பார்க்கலாம். கூகுளில் போய் வந்து வாட் இஸ் solid angle என்று சொல்லி போட்டு பார்க்கலாம். ஸோ சில படங்கள் வரும், அதை நீங்கள் வச்சு பார்க்கல இல்லை, ரைட். அப்போ இது முப்பரிமாணத்தில் இருக்கக்கூடிய கோணம். இது உங்களுக்கு யோசிச்சு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் முப்பரிமாணத்தில் இருக்கக்கூடிய கோணம் இது இரு பரிமாணத்தில் ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய கோணமாக இருக்க போது பிள்ளையே. தெளிவோ நான் சொன்னது? ரைட். ஓகே. இது எதுக்கெல்லாம் எடுப்பாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரேடியன் சொல்லிப்பேன். ஒரு வளைவு கொண்டு இருக்கு, அந்த வளைவின் கோணத்தை முப்பரிமாணத்தில் எங்களால் எடுக்க முடியும், ரைட். ஓகே, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது பிள்ளை. சரி, ஓகே. இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த மிகை நிரப்பு பௌதிக கணிகள் 2 பார்த்துருக்கிறோம். இவ்வளவு தானே பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கொள்கிறேன் பாருங்க பிள்ளை. அடிப்படை பௌதிக கணியம் 7, அடிப்படை பௌதிக கணியம் 7. என்னோட சேர்ந்து சொல்லிக்கொள்ளுங்க, என்னோட சேர்ந்து சொல்லிக்கொள்ளுங்க பிள்ளைகள். என்னது ஆரம்பத்தில் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. திணிவு, நீளம், நேரம், வெப்ப இயக்கவியல், வெப்பநிலை, மின்னோட்டம், அதுக்கு அடுத்தது பதார்த்தத்தின் அளவு, ஒளிர்வு செறிவு. எனக்கு சொல்லுங்க, மிகை நிரப்பு பௌதிக கணியம் என்னென்ன இருக்குது? தளக்கோணம், திண்ம கோணம், அவற்றின் அலகுகள். தளக்கோணத்தின் அலகு ரேடியன் RAD, திண்ம கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன் SR ஆக இருக்கு. அதே நேரம் திணிவினுடைய அலகு என்று சொல்வது பிள்ளைகள் கிலோகிராம், சிம்பிள் K சிம்பிள் G, அதனுடைய பரிமாணம் கேபிட்டல் M. நீளம், நீளத்தினுடைய SI அலகுன்றது பிள்ளைகள் மீட்டர், சிம்பிள் M ஆண்ட குறியீட்டால் நீங்க குறிக்கலாம். அதே நேரம் பரிமாணம் கேபிட்டல் L. நேரம், நேரம் என்று சொல்வது டைம், நேரத்தினுடைய SI அலகு செகண்ட், சிம்பிள் S என்ற குறியீட்டால் குறிப்பீங்க. பரிமாணம் கேபிட்டல் T. இந்த 3 பரிமாணங்கள் தான் உங்களுக்கு பிரதானமாக தேவை. இது தவிர அங்கால நாங்கள் ஒவ்வொரு SI அலகு குறியீடுகளையும் பார்த்துக்கொள்வோம். வெப்ப இயக்கவியல், வெப்பநிலை, இதனுடைய SI அலகு கெல்வின் கேபிட்டல் K. ஓட்ட மின்னோட்டம், ஓட்ட மின்னியல், மின்னோட்டம். ஸோ சொல்லுங்க அப்ப எனக்கு மின்னோட்டத்திற SI அலகு ஆம்பியர் கேபிட்டல் A ஆல குறிப்போம். அடுத்தது பதார்த்தத்தின் அளவு, பதார்த்தத்தின் அளவு என்று சொல்றது பிள்ளைகள் எங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அது வந்து எங்களுக்கு சொல்லும் பிள்ளைகள் அதை இதால குறிப்போம். அலகு என்ன? மூல், சிம்பிள் MOL. அதே நேரம் கடைசியாக ஒளிர்வு செறிவு, ஒளிர்வு செறிவு, லூமினஸ் இன்டென்சிட்டி, இதனுடைய அலகு கேண்டலா, சிம்பிள் C சிம்பிள் D. இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி சம்பந்தமாக
ஒளிர்வு செறிவு சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொல்றோம் பாருங்க. ஒளிர்வு செறிவு. இந்த ஒளிர்வு செறிவு என்று சொல்றது என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த லூமினன் என்று சொல்லி உங்களோட பல்புகளில் லூமினன் என்று சொல்லி ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் இந்த கிளாஸை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பழைய பல்ப் இருக்குது தானே, பல்ப் வந்து பெட்டி இருக்குது தானே, அந்த பல்ப் வந்து பெட்டியை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. லூமினன் என்று அடிச்சிருப்பான். லியூமன் என்று அடிச்சிருப்பான், இல்லாட்டி லூமினன் அல்லது லியூமன் என்று அடிச்சிருப்பான். LUMEN லியூமன் என்று அடிச்சிருப்பான். இதன் மூலம் அவர் வெளிப்படுத்துகிற விஷயம் என்னென்னு சொன்னாலே எவ்வளவு பிரைட்னஸ் இது என்று சொல்லி. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு இருட்டான ரூமுக்கு நிற்கார், இன்னொருவரும் ஒரு இருட்டான ரூமுக்கு நிற்காரண்டா, ஒருவர் பார்க்கக்கூடிய இருட்டுன்னு சொல்லுவார். என்ன, இப்போ நிலவு வெளிச்சம் இருக்கிற நேரம் இருட்டாத்தான் இருக்கும், நிலவு இல்லாத நேரம் இருட்டாத்தான் இருக்கும். ஆனால் நிலவு இல்லாத நேரம் கடும் இருட்டாக இருக்கும். அப்போ இருட்டை நீங்கள் எப்படி சொல்கிற, கடும் இருட்டு, ஒரு அளவான இருட்டு, வெளிச்சம்ண்டா கடும் வெளிச்சம், ஒரு அளவான வெளிச்சம். அப்போ இதெல்லாம் இந்த ஓரளவு கடும் என்றதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு தேவைதானே, ரைட்? அப்போ ஒளிர்வு செறிவை அளக்கிறதால எங்களுக்கு என்ன செய்யலாமண்டா, எவ்வளவு ஒளி இந்த இடத்துல செறிவாகி இருக்குது என்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். எவ்வளவு லைட் இன்டென்சிட்டி இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யலாம், வடிவாக பார்த்துக்கொள்ள முடியும் பிள்ளை. விளங்குதோ, ரைட்? அப்போ அதுக்காக தான் எங்களுக்கு அந்த பல்பில் அந்த லூமினன் என்று சொல்லி எங்களுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க, ரைட்? இப்போ நாங்கள் இப்போ ஒளிர்வு செறிவு சம்மந்தமாக சொல்லிட்டு இப்போ நாங்கள் 2 விஷயங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடிப்படை பௌதிக கணியங்கள் 7, மிகை நிரப்பு பௌதிக கணியங்கள் 2, இது 2ஐயும் சேர்த்து மொத்தமாக எங்களுக்கு 9, 7 2 9, ரைட்? இந்த இடத்துல நான் உங்களுக்கு நிப்பாட்டிட்டு பாஸ் பேப்பர், அதாவது இந்த இடத்துல அப்படி ஸ்டொப் பண்ணிட்டு அப்படியோ பாஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய 2 கேள்வி உங்களுக்கு செஞ்சு காட்டு. விளங்குதா? நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, இப்போ தான் நீ தூங்கின, இதுக்கடையில் பாஸ் பேப்பர் கேள்வி வந்துட்டா, வந்துட்டு. விளங்குதோ, ரைட்? 2 கேள்விகளை நாங்கள் செய்து பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள். அப்போ தான் அனுப்பிச்சுக்கொள்ளும், ரைட்? அழிக்கிறேன். அப்போ நல்லா விளங்கணும், மிகை நிரப்பு பௌதிக கணியங்கள் 2க்குமே எங்களுக்கு என்ன இல்லை, பரிமாணங்கள் இல்லை. சரியோ? மிகை நிரப்பு பௌதிக கணியங்கள் 2 பேருக்குமே எங்களுக்கு பரிமாணங்கள் இல்லை, அலகுகள் மட்டும்தான், ரேடியனும் ஸ்ட்ரேடியனும், ரைட்? ஓகே, நல்ல தெளிவாக இருக்கணும், படிப்பிக்கிறத நல்லா பார்த்து விளங்கி எடுக்க வேணும் பிள்ளைகளோ, ரைட்? ஓகே, அவதானிச்சுக்கொள்ளும். இப்போ நான் இந்த இடத்துல 2 பாஸ் பேப்பர் கேள்விகள் செய்து காட்ட போகிறோம் பிள்ளைகள். ஒன்று 2006ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய முதலாவது MCQ. 2006ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய முதலாவது MCQ நான் இந்த இடத்துல எழுதி கொள்றேன் பிள்ளை. வடிவா அவதானிச்சுக்கொள்ளும். 2006ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய முதலாவது MCQ. ஓகே, ரைட்? ஸோ இந்த MCQல கேள்வியை எழுதி கொள்ளுங்க. முதலாவது கேள்வியை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த 2006ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய MCQ கேள்வியை எழுதி கொள்ளுங்க. இந்த இடத்துல பின்வருவனவற்றில் எது ஓர் SI அலகு அன்று? பின்வருவனவற்றில் எது ஓர் SI அலகு அன்று? சின்னொரு கேள்வி. பின்வருவனவற்றில் எது ஓர் SI அலகு அன்று? ஓகே, ரைட்? ஸோ இந்த இடத்துல அவர் தந்திருக்கக்கூடிய விடைகளை எழுதி கொள்றேன். என்னென்ன விடைகள்னு பார்த்தோம், நீங்கள் கேள்விக்கு கீழே அப்படியே எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். அவர் தந்திருக்கிற மாதிரியே நான் எழுதி கொள்றேன், எதையும் மாற்ற வேணாமா, ரைட்? இது 2வது, 3வது, 4வது, 5வது. ரைட், ஓகே. எனக்கு சொல்லுங்க அப்போ இதுல முதலாவது, அதாவது பின்வருவனவற்றில் எது ஒரு SI அலகு அன்று, எத்தனாவது விட உங்களுக்கு வரும்? நல்லா யோசிச்சு பார்த்து ஆன்சர் சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. நல்லா யோசிச்சு பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ரைட், இதை பார்ப்பீங்க நீங்கள். பார்த்தோன்னா அப்போ இப்போ எனக்கு விளங்குது, இது கிலோகிராம். கிலோகிராம்னு சொன்னால் இது வெப்பநிலையோட SI அலகு சார் சொல்லி தந்தார், எனக்கு தெரியும். இது மீட்டர் நீளத்தில் SI அலகு, நேரம் செகண்ட் SI அலகு, ஆம்பியர் என்று சொல்வது பிள்ளைகள் மின்னோட்டத்தில் SI அலகு, இது கெல்வின் வெப்பநிலையோட SI அலகு தானே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் நீங்கள் விடுறீங்க பிள்ளை. ஏன்னு சொன்னா பிள்ளைகள், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், கெல்வின் என்று சொன்னால் என்ன, ரைட்? இப்போ ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, கெல்வின் என்று சொன்னால் கேபிட்டல் K என்று தான் இந்த இடத்துல வர வேணும். ஆனால் இங்கே சிம்பிள் Kயை சொல்லியிருக்கிறாரு பிள்ளைகள். சிம்பிள் K என்றது ஒரு SI அலகு இல்லை, இது ஒரு முச்சேர்க்கை. அதை நாங்கள் பிறகு பார்த்துக்கொள்வோம். K என்றா கிலோ, ரைட்? கிலோவை குறிக்குது இந்த K, சிம்பிள் K. ஆகவே இதுக்குரிய விடை என்றது எத்தனாவது பிள்ளைகள்? 5வது.
பாத்தீங்களா நாங்கள் இன்றைக்கு ஒரு விஷயம் படித்தோம். பப்ளிக் எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமில் ஒரு கேள்வி செஞ்சுருக்கிறேன். அப்போ படித்ததை பாஸ் பேப்பரோட தொடர்படுத்தி கொண்டு போகிறேன்னு இருந்தால் எந்த அளவுக்கு இது எங்களுக்கு வந்திருக்குது, எப்படிப்பட்ட கேள்வி வந்திருக்குன்றதை என்ன செய்யலாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள இயலுமாக இருக்கும் பிள்ளை. ரைட், ஓகே. ஸோ இது தெளிவாக விளங்கும். ஆகவே இந்த இடத்துல விட வேண்டியது பிள்ளைகள் எங்களுக்கு 5வது விட. 5வது விட தான் இதில் பின்வருவற்றில் எதுவோர் எஸ்ஐ அலகு அன்று. பின்வற்றில் எதுவோர் எஸ்ஐ அலகு அன்று. ஸோ இது 4மே எஸ்ஐ அலகுகள், 5வது தான் எஸ்ஐ அலகு இல்லை. ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், 2வது இன்னொரு கேள்வி ஒன்று செய்வோம். இன்னொரு கேள்வியோடு செய்து கொள்ளும் பிள்ளைகளா. ரைட், இன்னொரு கேள்வி உண்டு. அதாவது இன்னொரு கேள்வி ஒன்று செய்து கொள்வோம். 2012ஆம் ஆண்டு முதலாவது எம்சிக்யூ. 2012ஆம் ஆண்டு முதலாவது எம்சிக்யூ. 2012ஆம் ஆண்டு பிள்ளைகள் முதலாவது எம்சிக்யூ. ரைட், எழுதிக்கொள்ளுங்க. 2012ஆம் ஆண்டு முதலாவது எம்சிக்யூ. இது நான் 2வது கேள்வி எடுப்போம். ரைட், 2வது எடுப்போம். ரைட், எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள், எழுதிக்கொள்ளுங்க இந்த கேள்வியை. 2012 முதலாவது எம்சிக்யூ போட்டுட்டு எழுதிக்கொள்ளுங்க. ரைட், ஓகே, எழுதிக்கொள்ளுங்க பிள்ளை. 2வது கேள்வியை பின்வரும் எது எஸ்ஐ தொகுதியின் ஓர் அடிப்படை அலகை வகை குறிப்பதில்லை. எஸ்ஐ அலகை வகை குறிப்பதில்லை. எஸ்ஐ அலகை வகை குறிப்பதில்லை. ஓகே, ரைட். இப்போ நான் ஆன்சர்ஸ் எழுதி கொள்றேன் பிள்ளைகள். ஆன்சர்ஸ் எழுதி கொள்றேன். முதலாவது ஆன்சர் உங்களுக்கு தந்திருக்கிறது சிம்பிள் எம். 2வது ஆன்சர் உங்களுக்கு தந்திருக்கிறது கேபிட்டல் என். 3வது ஆன்சர் உங்களுக்கு தந்திருக்கிறது சிம்பிள் கேஜி. 4வது ஆன்சர் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற பிள்ளைகள் சிம்பிள் எஸ். 5வது ஆன்சர் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது கேபிட்டல் கே. ரைட், ஓகே. எனக்கு சொல்லுங்க அப்போ இந்த கேள்விக்குரிய விட எத்தனாவது பிள்ளைகள்? இந்நேரம் நீங்கள் விட எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. எது பின்வருவற்றில் ஒரு எஸ்ஐ அலகை வகை குறிப்பதில்லை என்று கேட்டிருக்கிறாங்க. ஸோ பின்வருவனவற்றில் எது எஸ்ஐ அலகை வகை குறிக்கலண்டா எங்களுக்கு தெரியும். அதாவது அடிப்படை அலகினுடைய எஸ்ஐ அலகுன்னு தான் கேட்குறாங்க. இந்த இடத்துல கடும் முக்கியம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், எது ஒரு அடிப்படை அலகை என்ன எஸ்ஐ தொகுதியில் ஏதோ ஒரு அடிப்படை அலகை வகை குறிப்பதில்லை. அப்ப எது அடிப்படை அலகு இல்லைன்னு கேட்குறாங்க. அடிப்படை அலகு இல்லைன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியும் சிம்பிள் எம்ன்றது ஒரு அடிப்படை அலகு, கிலோகிராம்ன்றது அடிப்படை அலகு, செகண்ட் அடிப்படை அலகு, இது கெல்வின் ஒரு அடிப்படை அலகு. இந்த அடிப்படை கணியங்கள் எத்தனை இருக்கு? எங்களுக்கு 7 இருக்கு. அந்த 7 அடிப்படை கணியங்கள் எஸ்ஐ அலகுகள் தான் பிள்ளைகள் அடிப்படை எஸ்ஐ அலகுகள். அந்த 7 அடிப்படை கணியங்களுடைய பௌதிக கணியங்களுடைய அலகுகளும் தான் எஸ்ஐ அலகுகளும் தான் அடிப்படை எஸ்ஐ அலகுகள் என்று சொல்லுவோம். அப்ப இது அவ்வளவும் அடிப்படை. நீளம், திணிவு, நேரம், வெப்ப இயக்கவியல், வெப்பநிலை அடிப்படை. ஆனா நியூட்டன் என்றது உண்மைக்கு எங்களுக்கு ஒரு எஸ்ஐ அலகு தான். அது எதிர விசையிட. ஆனா விசை என்றது ஒரு அடிப்படை அலகு இல்லை. விளங்குதா பிள்ளைகள் சொல்றது? தெளிவா விளங்குதா நான் சொல்றது? ரைட். ஸோ பிள்ளைகள் இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் 2 ஃபைனல் எக்ஸாம்ல வந்திருக்கக்கூடிய எம்சிக்யூ கேள்விகளை நான் உங்களுக்கு செய்து காட்டிருக்கிறேன். இதை போல உங்களுக்கு அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஒரு டியூட் ஒன்று தருவேன். அந்த டியூட்ல பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், பயிற்சிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒவ்வொரு வீக்லி ஒருக்கா உங்களுக்கு கட்டாயம் ஒரு எக்ஸாமினேஷன் என்ன செய்வேன் பிள்ளைகள் செய்து கொள்வேன். வீக்லி ஒரு கிளாஸ் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சரியோ? ரைட். அதை நீங்கள் எக்ஸாம் பேப்பர் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் செய்து அனுப்ப வேண்டி இருக்கும். ரைட். அதை நான் பிறகு எப்படி என்று சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்வோம் பிள்ளை. ரைட், ஓகே. சரி, இது சம்மந்தமாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சிருக்கிறோம். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய மட்டும் சொன்னால் பிள்ளைகள் அடுத்த டாப்பிக்கு போய்கொள்வோம் பிள்ளைகள். அடுத்த டாப்பிக்கு போய்கொள்வோம். இப்போ முதலாவது நாங்கள் இதில் பார்த்தது எங்களுக்கு தெரியும் பௌதிக கணியம் என்று சொல்வது என்ன, ரிவைஸ் பண்ணிக்கொள்கிறேன். பௌதிக கணியம் என்றது அளந்து அல்லது கணித்து என நேரடியாக கருவி ஒன்றின் உதவியுடன் அளந்து அல்லது கணித்து பெறக்கூடிய பௌதிக கணியங்கள் அனைத்தும் பௌதிக கணியங்கள் எனப்படும்.
பௌதிக கணியங்கள் ரெண்டு வகைப்படும் பிள்ளைகள். ஒன்று அடிப்படை பௌதிக கணியம், அடுத்தது என்னது? அடுத்தது பெறப்பட்ட பௌதிக கணியம். அடிப்படை பௌதிக கணியத்துக்குள்ள அடிப்படை பௌதிக கணியங்கள் 7, அதோட சேர்த்து மிகை நிரப்பு பௌதிக கணியங்கள் 2. அடிப்படை பௌதிக கணியங்களுக்கு பரிமாணம் இருக்குது, மிகை நிரப்பு பௌதிக கணியங்களுக்கு பரிமாணம் இல்லை. ரைட். இப்ப அடிப்படை பௌதிக கணியம் பார்த்துட்டோம். ரெண்டாவது நாங்க பார்க்கக்கூடியது பிள்ளைகள், தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது பெறப்பட்ட பௌதிக கணியங்கள். பெறப்பட்ட பௌதிக கணியங்கள். பெறப்பட்ட பௌதிக கணியங்கள். ஓகே, ரைட். பெறப்பட்ட பௌதிக கணியங்கள். இதுல நீங்க வடிவா கீழுக்கு இப்ப வரைவிலக்கணத்தை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். வரைவிலக்கணத்தை வடிவா எழுதி கொள்ளுங்க. இந்த பெறப்பட்ட பௌதிக கணியங்களுக்கு கீழே வரைவிலக்கணத்தை எழுதி கொள்ளுங்க. நான் சொல்றது ரைட். இன்ட்ரெஸ்டாக இருக்குமே நினைக்கிறேன் பிள்ளைகள். என்ன கிளாஸ் வடிவா விளையும் கொண்டு போ. இப்படி எந்த அளவு ஆர்வம் அண்டைய கிளாஸ் இருக்கீங்களோ அதே மாதிரி என்ன செய்யுங்க, ஆர்வத்திலிருந்து வடிவா படிச்சு கொள்றது பாருங்க. ரைட். ஓகே, சரி பிள்ளை. இல்லை வெளியே கொள்ளுங்க கீழுக்கு. வெளியே கொள்ளுங்க கீழுக்கு. கணித்து பெறப்பட்ட, வெளியே கொள்ளுங்க, கணித்து பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் அனைத்தும், கணித்து பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் அனைத்தும், கணித்து பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் அனைத்தும் பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் எனப்படும். கணித்து பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் அனைத்தும் பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் எனப்படும். பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் எனப்படும். ரைட். அவதானிங்க பிள்ளைகள். இதுக்கு இன்னும் 2-3 பெயர்கள் இருக்குது பிள்ளைகள். பாருங்க. பெறப்பட்ட, இதுக்கு சொல்லலாம் பெறப்பட்ட பௌதிக கணியம். அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். வடிவா சொல்லிக் கொள்றேன். திருப்பி இன்னொரு வரைவிலக்கணத்தை நான் சொல்லிக் கொள்றேன் பிள்ளை. இந்த இடத்துல செகண்ட் நோட்ல எழுதிக்கொள்ளுங்க. செகண்ட் நோட்ல இப்படியும் சொல்லுவாங்க. ரைட். செகண்ட் நோட்ல அதுக்குரிய இன்னொரு அப்படி தொடர்ச்சி எழுதிக்கொள்ளுங்க பிள்ளை. செகண்ட் நோட் ஒன்று போட்டு எழுதிக்கொள்ளுங்களேன். ரைட். அடிப்படை கணியங்களில் இருந்து அடிப்படை கணியங்களில் இருந்து கணித்து பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் அனைத்தும், அடிப்படை பௌதிக கணியங்களில் இருந்து கணித்து பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் அனைத்தும், கணித்து பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் அனைத்தும் பெறப்பட்ட அல்லது பெறுதி, பெறப்பட்ட அல்லது பெறுதி, அல்லது பெற்ற, பெறப்பட்ட அல்லது பெறுதி அல்லது பெற்ற பௌதிக கணியங்கள் எனப்படும். பெற்ற பௌதிக கணியங்கள், பௌதிக கணியங்கள் எனப்படும். ரைட். ஓகே பிள்ளை. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சில இந்த பெறப்பட்ட, இதுக்கு 3 ஒத்த கருத்து சொல்மா இருக்கு. பெறப்பட்ட, பெறுதி, பெற்ற பௌதிக கணியங்கள் என்று சொல்றது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய என்ன, பெற்ற பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் தான் பிள்ளை. சரியோ? ரைட். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நாங்க எழுதிக்கொள்வோம் பிள்ளைகள். ஒரு சில உதாரணங்கள் நாங்க எழுதிக்கொள்வோம். இதை அழிச்சுக்கொள்றேன். ஓகே. ஒரு சில உதாரணங்கள் எழுதிக்கொள்ளும் பிள்ளைகள். ரைட். எக்ஸாம்பிள் பிள்ளைகள். முதலாவது நான் எழுதிக்கொள்றேன் இந்த இடத்துல. பரப்பு. அவதானிங்க பிள்ளை. பரப்பென்று சொல்றது என்ன? பிள்ளைகள்? பரப்பென்று சொல்றது நீளம் தர அகலம். என்ன? பரப்பு சமன் நீளம்
தர அகலம். பரப்புன்னு சொல்றது நீளம் தர அகலம். ரைட். எனக்கு சொல்லுங்க அப்ப பரப்பை ஏ என்று குறிக்கிறேன். இந்த பரப்பண்டே இருக்கணும். ரைட். ஓகே, பரப்பு. எனக்கு சொல்லுங்க வழியில் இந்த பரப்பினுடைய அலகை நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க அப்போ. பெறப்பட்ட பௌதிக கணியங்கள்ல இந்த பரப்புனது வரப்போகுது. பரப்பினுடைய அலகு என்னன்னு சொல்லுங்க எனக்கு. நீளத்தின் அலகு என்ன? நீளத்தினால் அளக்கிற அடிப்படை கணியம். அடிப்படை அலகு என்ன? நீளத்துக்கு SI அலகு மீட்டர். அகலத்துக்கு என்ன எதில் அளக்கிற? அதுவும் மீட்டர். ஸோ மீட்டர் மீட்டர் என்று சொன்னா பிள்ளைகள், மீட்டர் மீட்டர் என்று சொன்னால் இதனுடைய பரப்பினுடைய அலகுங்களுக்கு மீட்டர் வர்க்கம் என்று சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. ரைட். மீட்டர் வர்க்கம். அப்போ வெளியே கொடுங்க. முதலாவது பரப்பு சமன் நீளம் தர அகலம். இதில் அலகுன்றது மீட்டர் வர்க்கம். அலகு பிள்ளைகள் மீட்டர் வர்க்கமா? அலகு மீட்டர் வர்க்கம். ஸோ இது மாதிரி எழுதிக்கொள்ளும். எழுதிக்கொள்ளுங்க மீட்டர் வர்க்கம். ஸோ M is equal to மீட்டர் வர்க்கம். ஸோ இது வந்து பிள்ளைகள் இந்த அடிப்படை, இது ரெண்டும் அடிப்படை. அடிப்படையிலிருந்து வந்தது தான் இந்த பரப்புன்னு சொல்லுது. நேரடியாக பரப்புன்னு சொல்லுது இந்த அடிப்படையில் இருந்து வந்ததால் நாங்கள் சொன்னோம் பெறப்பட்டது என்று சொல்லி. என்ன? ரைட். பெறப்பட்டது. இப்போ நீளமண்டது நீளம் தான், அகலமண்டது நீளம் தான். அவன் நீளத்திலேருந்து வந்தது தான் இந்த பரப்பு. இப்போ ரெண்டாவது எழுதிக்கொள்ளணும் பிள்ளைகள் கனவளவு. கனவளவு. கனவளவுன்னு சொல்றது பிள்ளைகள் என்ன? கனவளவுன்னு சொல்றது, கனவளவுன்னு சொல்றது நீளம் தர அகலம், நீளம் தர அகலம் தர உயரம். எஸ், நீளம் தர அகலம் தர உயரம். அப்போ கனவளவு பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கனவளவு நீளத்திர அலகு M மீட்டர், அகலத்திர அலகு மீட்டர், உயரத்திர அலகு மீட்டர். அப்போ உங்களுக்கு கனவளவோட அலகுன்னு சொல்றது பிள்ளைகள் உங்களுக்கு வரப்போகுது மீட்டர் கனம். மீட்டர் கனம். இந்த கனவளவு என்று சொல்றது ஒரு பெறப்பட்ட பௌதிக கணியம். ஏன்? கனவளவுன்றது 3 நீளங்களோட பெருக்கம். அந்த 3 நீளங்கள பெருக்கத்தை வச்சு தான் கனவளவு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த நீளத்தை பெருக்கித்தான் கனவளவு எடுக்கிறோம். விளங்குதோ பிள்ளைகள்? ரைட். தெளிவாக விளங்கும் நினைக்கிறேன். அடிப்படைக்கும் பெறப்பட்டதுக்கும் இடையிலான வித்தியாசம். ரைட். கனவளவு பார்த்துருந்தோம். கனவளவு. அடுத்து மூன்றாவது நான் எழுதிக்கொள்றேன் பிள்ளைகள். மூன்றாவது அடர்த்தி. அடர்த்தி. அடர்த்தின்னு சொல்லுது என்ன பிள்ளைகள்? அடர்த்தின்னு சொல்லுது. அடர்த்தி என்றா திணிவின் கீழ் கனவளவு. வெரி குட். திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தின்னு சொல்லுது திணிவின் கீழ், திணிவின் கீழ் கனவளவு. எங்களுக்கு தெரியும் திணிவினுடைய அலகு சொல்லுங்க. அப்போ திணிவினுடைய அலகு என்ன? கிலோகிராம். கனவளவினுடைய அலகு என்ன பிள்ளைகள்? மீட்டர் கனம். மீட்டர் கனம். ஆக எங்களுக்கு சொல்ல முடியும் கிலோகிராமின் கீழ் மீட்டர் கனம் என்றா மீட்டர் கனம் மேல வந்தா அடுக்கு மறையாகும். ஸோ கிலோகிராம் மீட்டர் -3 எண்ணங்களுக்கு வரப்போகுது. கிலோகிராம் மீட்டர் -3. அப்போ இந்த அடர்த்தி என்றது என்ன பிள்ளைகள்? ஒரு பெறுதி பௌதிக கணியம், பெறப்பட்ட பௌதிக கணியம். ரைட். ஓகே. அடர்த்தி. ரைட். மூன்றாவது எழுதிக்கொள்றோம் பிள்ளைகள். அடர்த்தி பார்த்துட்டோம். வேகம் பார்த்துக்கொள்ளும். வேகம். வேகம் என்றது பிள்ளைகள் எனக்கு சொல்லுங்க. வேகம் என்று சொல்ற கணியம், வேகம் என்று சொல்ற கணியம் பௌதிக கணியம். வேகம் என்றது என்னத்தை குறிக்குது? வேகம் என்றது சொல்லுங்க. அப்போ இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சி என்றது என்ன? ஒரு நீளம், அதன் கீழ் நேரம். ரைட். இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் என்றது பிள்ளைகள் வேகமாக இருக்க போகுது. இடப்பெயர்ச்சியின் நேரம் என்றது வேகமாக இருக்க போகுது. இடப்பெயர்ச்சியினுடைய அலகு மீட்டர், நேரம் கீழே செகண்ட். ஆகவே உங்களுக்கு வரும் செகண்ட் மேல வந்தா பிள்ளைகள் ms -1. வெரி குட். ms -1. ms -1. ms -1. ரைட். வேகம் பார்த்துட்டோம். வேகம். அடுத்த நாள் எழுதுறேன் பாருங்க. அப்போ ஐந்தாவது எழுதுறேன் இந்த இடத்துல உந்தம். ஞாபகம் இருக்குதா? ஓலவெல்ல படிச்சது. உந்தம் என்றதும் ஒரு பெறப்பட்ட பௌதிக கணியம். பெறப்பட்ட பௌதிக கணியம். ரைட். ஓகே. உந்தம் என்றது பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் ஞாபகம் இருக்குதா? உந்தம் இங்கிலீஷ் மீடியம் வேண்டாம், மொமெண்டம் என்று சொல்லுவோம். மொமெண்டம். ரைட். சொல்லுங்க. உந்தம் என்று சொல்றது பிள்ளைகள் திணிவு தர வேகம். திணிவு தர வேகமாக இருக்கும். திணிவு தர வேகம். அப்ப எங்களுக்கு தெரியும் உந்தம் என்று சொல்றதுல அலகை பார்ப்போம். திணிவுன்றது பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் திணிவினுடைய அலகு வந்து கிலோகிராம். திணிவினுடைய அலகுன்றது கிலோகிராம். வேகத்திர அலகு மீட்டர் செகண்ட் -1. இங்க கண்டம் வேகத்திர அலகு. அப்ப ரெண்டையும் பெருக்கி விட்டோம்டா இது எங்களுக்கு எப்படி இருக்க போதும்? கிலோகிராம்
மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இருக்க போது பிள்ளைகள். ரைட், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஓகே, ரைட். அடுத்து லாஸ்டாக நாங்கள் பார்த்துக்கொள்ளும் ஆறாவது பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் ஆர்முடுகல். ஆர்முடுகல் என்னன்னு சொல்லுங்க அப்ப எனக்கு. ஆர்முடுகல் என்றது பிள்ளைகள் வேக மாற்றத்தின் கீழ் நேரம் என்று சொல்லுவோம். ஆர்முடுகல் வேக மாற்றத்தின் கீழ் நேரம், வேக மாற்றம் கீழ் நேரமாக இருக்கும். வேக மாற்றத்தின் கீழ் நேரம் பிள்ளைகளோ. ரைட், ஓகே, அப்பதான் சொல்லுங்க. வேக மாற்றத்தில் அழகு என்னன்னு சொல்லுங்க. அப்ப வேக மாற்றத்தில் அழகு என்ன? இப்ப வேக மாற்றம் என்ன சொன்ன என்ன? இறுதி வேகம் சை ஆரம்ப வேகம். திணிவு மாற்றம் என்ன சொன்ன என்ன? இறுதி திணிவு சை ஆரம்ப திணிவு. அப்ப திணிவிலேருந்து திணிவை கழிச்சா அவங்களுக்கு வாரது என்ன? திணிவு. வேகத்திலேருந்து வேகத்தை கழிச்சா அவங்களுக்கு வாரது என்ன? வேகம். செகண்ட்லேருந்து 60 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் போனால் அவங்களுக்கு என்ன வரப்போகுது? 30 செகண்ட். 20 ms - 1 இந்த 5 ms - போனால் என்ன? 15 ms - 1. அப்போ எங்களுக்கு வேக மாற்றத்திற அலகண்டதும் வேகத்திற அலகாத்தான் இருக்கும். வேகத்திற அலகு என்ன? ms - 1 கீழ் நேரம் செகண்டால பிரிச்சால் செகண்ட் மேல வந்தால் செகண்ட் -1 வரும். -1 பெருக்கப்பட்ட எங்களுக்கு செகண்ட் -1 பெருக்கப்பட்டால் செகண்ட் -2 வரும். அப்ப ms - 2 வரப்போது பிள்ளைகள் இந்த இடத்துல ஆர்முடுகலினுடைய அலகு. அப்ப இவ்வளவு தான். இதுல இருக்கக்கூடிய ஒரு சில உதாரணங்கள் தான் பெறப்பட்ட பௌதிக கணியங்களுக்கு உதாரணம். விளங்குதோ? ரைட். ஸோ பிள்ளைகள் இதெல்லாம் நீங்கள் வடிவாக்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தார டாஸ்க் என்னன்னு சொன்னால், இது தவிர வேற என்ன பெறப்பட்ட பௌதிக கணியங்கள் இருக்குது என்ன? இந்த வகுப்பில் தார ஹோம்ஒர்க். இது தவிர வேற என்ன பௌதிக கணியங்கள் இருக்குது, அவற்றின் அலகுகள் என்னென்ன வரப்போகுது, அவற்றின் வரைவிலக்கணங்கள் என்ன? இங்க பாருங்க, இதான் பெறப்பட்ட பௌதிக கணியம். பெறப்பட்ட பௌதிக கணியம். அந்த அடிப்படை 7 மிக நேர்ப்பு 2 தவிர வர எல்லா பௌதிக கணியங்களும் என்ன? பெறப்பட்ட பௌதிக கணியங்கள். அப்ப அந்த பெறப்பட்ட பௌதிக கணியங்களுக்கு உங்களுக்கு வரைவிலக்கணம் தெரிஞ்சா அதுல அலகுகளை காணலாம். அப்ப நீங்க என்ன செய்யுங்கண்டா, உங்களோட O லெவல்ல நீங்க படிச்சதை வச்சு இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச அலகுகள் அதுக்குரிய வரைவிலக்கணங்கள் எழுதி அதுக்குரிய அலகுகள் எப்படி வரும்னு சொல்லி சும்மா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க நிறைய அலகுகளை அடுத்த வகுப்புல நாங்க படிக்க வேண்டியிருக்குது பிள்ளை. சரியோ? ரைட். இன்றைய கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸ்ல நாங்க இந்த பெறப்பட்ட பௌதிக கணியங்கள்ல இருக்கிற விசேட SI அலகுகள் கொஞ்சம் இருக்குது, அது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்குது. அதை பார்த்துக்கொண்டு என்ன செய்யும் பிள்ளைகள், அப்படியே தொடர்ச்சியா போய் கொண்டு போவோம். இன்றைய கிளாஸ் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைய கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். பிசிக்கல் சிம்பிள்.